நண்பர்களே, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நீங்கள் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. ஹெம்பிக்கு பக்கத்தில் 4 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 4 நண்பர்கள் கூலி வேலை செய்கிறவங்க. அவங்க சரி கொஞ்சம் சிறுக காசு சேர்த்து ஹெம்பியில் உள்ள புகழ் வாய்ந்த கோயிலுக்கு போகணும் முடிவு கட்டி, சரின்னு இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அப்படியே அந்த கோயிலுக்கு போனாங்க. கோயிலுக்கு போகும்போது அங்கே கோயிலுக்குள்ளே போகும்போது இவங்க கையில் 4 பேர் துணி மணி காசு இது சோறு எல்லாம் வச்சு ஒரு மூட்டையாக இருந்தது. அந்த மூட்டையை எங்கே கொடுத்து வச்சுட்டு போகலான்னு பார்த்துருக்கோங்க. அப்படியே முற்றி பார்த்துருக்கீங்க. அப்புறம் ஒரு பாட்டி பாட்டி கடைக்கு போயிருக்காங்க. பாட்டி கடைக்கு போயிட்டு, பாட்டி வாங்க தம்பிங்களா, என்ன கோயிலுக்கு வந்தீங்களா? ஆமாம்மா கோயிலுக்கு வந்தோம். சரி வாங்க சரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்ட்டுருக்காங்க. சரி பாட்டிக்கிட்ட பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டு, பாட்டி இதை நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். சரி தம்பிங்களா போயிட்டு வாங்க. பாட்டி பத்திரமா பார்த்துக்கலாம். சரி ஒரு 2 பேரும் சரி தம்பி நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னா அவங்க கோயிலுக்கு போயிட்டேன். 4 பேரும் நல்லா கோயிலுக்கு கற்பூரம் நல்லா சுற்றிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், மெதுவாக பாட்டிக்கிட்ட பாட்டி நண்பர்கள் மூட்டையை கொடுங்க பாட்டி, நாங்கள் ஊருக்கு போகிறோம் சாமிலாம் கும்பிட்டாச்சு. ஐயோ நண்பர்கள் எங்கப்பா? அவங்க தான் இல்லை பாட்டி, அவங்க அங்கே வாசல் பக்கம் நிற்கிறாங்க. நீங்கள் சரிண்ணா அந்த பாட்டியை பார்த்துட்டு சரி நம்மகிட்ட பொருளை கொடுத்தவங்க என்ன பண்ண போகிறோன்னா மூட்டையை தூக்கி கொடுத்தோன்னா அவன் அந்த மூட்டையை தூக்கிட்டு ஓடியே போயிட்டான். ஓடி போயிட்ட உடனே மீதி அந்த 3 நண்பர்கள் திருப்பி வந்துருக்காங்க. பாட்டி என்னப்பா அந்த மூட்டையை கொடு பாட்டி. ஐயோ உன் நண்பன் தான்ப்பா இப்போ வாங்கிட்டு போயிட்டான். ஐயோ நீ பொய் சொல்கிற பாட்டி, அதெல்லாம் நம்ப முடியாது. இப்படியே அந்த பாட்டிக்கு அவங்களுக்கும் பாட்டியை திட்டிருக்காங்க. பாட்டி இல்லைப்பா நான் வாங்கிட்டு போயிட்டேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க, நீங்கள் இவங்களை நேராக இதை தீர்க்கணுன்னா நீங்கள் நேராக கிருஷ்ண தேவராயர் அரண்மனைக்கு போங்க. அங்கே போனால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும். சரின்னு அந்த பாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க கிருஷ்ண தேவராயரை போய் பார்த்துருக்காங்க. ஐயோ மன்னரே வணக்கம், என்னப்பா பிரச்சனை? இந்த மாதிரி நாங்கள் வெளியூர்லேருந்து கோயிலுக்கு வந்தோம். கோயிலுக்கு வந்த இடத்துல சாமி கும்பிட்றதுக்காக இந்த பாட்டிக்கிட்ட இந்த பையை கொடுத்து வச்சுட்டு போனோம். அந்த பாட்டி என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த பையை எடுத்து வச்சுக்கிட்டு என் நண்பன் வாங்கிட்டு போயிட்டான். மொத்தம் நீங்கள் எத்தனை பேர் வந்தீங்க? 4 பேர் வந்தோம். அதில் ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டான் பொய் சொல்லுது. சரி இதுக்கு எனக்கு உடனே அரசர் தெனாலிராமா இந்த மாதிரி பைகள் இதுக்கு நீ தான்ப்பா சரியாக கண்டுபிடிச்சோம். சரி அரசு நாங்கள் இது சிம்பிளான பிரச்சனையாச்சு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு உடனே அப்படியே அந்த 3 பேரும் தெனாலிராமன் சுற்றி வந்துருக்காரு. அப்புறம் மேலையங்களையும் பார்த்துட்டு நீங்கள் எத்தனை பேர் வந்தீங்க? 4 பேர். இப்போ 3 பேர் தானே இருக்கீங்க. அதனால் அந்த ஒருத்தர் நண்பர் காணாமல் போயிட்டார் பார்த்தீங்களா, அந்த நண்பரும் வந்தால் தான்ப்பா தீர்வு சொல்ல முடியும். அதனால் அந்த நண்பரையும் கூப்பிட்டு வாங்கிட்டு அவங்க எப்பா அவனுங்க உடனே நம்ம ஏமாத்தின பார்த்து நம்மளை இவங்க ஏமாத்திட்டாங்க, இவர் சரியான தீர்ப்பு சொல்லிட்டாருன்ட்டு உடனே அவங்க திருன்னு முடிச்சுட்டு போயிட்டாங்க. உடனே அந்த பாட்டி தெனாலிராமனுக்கு நன்றி சொன்னாங்க.